வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா, ஹவு டு அப்ளை எஜுகேஷன் லோன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப லென்த்தியான ப்ராசஸா இருக்கனால நான் ரெண்டு பார்ட்டா இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னோம்னா, யார் யாரெல்லாம் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள், நீங்க எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் நீங்க எஜுகேஷன் லோன் வாங்கிக்கிறலாம். ஓகேங்களா? அந்த எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீடைல்டா இந்த பார்ட் 1 வீடியோல பார்க்க போறோம். இந்த பார்ட் 2 வீடியோல பாத்தீங்க அப்படின்னம்னா எப்படி நம்ம வெப்சைட்ல லோன் அப்ளை பண்றதை நான் உங்களுக்கு நான் டீடைலா சொல்லுவேன். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 வீடியோவை நீங்க டீடைலா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நீங்க பார்ட் 2 போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னம்னா, இது எதுக்காக இந்த எஜுகேஷன் லோன்ற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னம்னா, பினான்சியலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இந்தியா அல்லது அப்ராட்ல போய் நல்ல ஒரு கல்வியை படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னம்னா இந்த எஜுகேஷன் லோன் ஸ்கீமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ற ஒவ்வொருத்தரும் மனசை என்ன வச்சுக்கணும் அப்படின்னம்னா, நம்மளுக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ணணும், அவைல் பண்ணணும். எஜுகேஷன் லோன் தேவையில்லாம வாங்கிட்டு அது நம்ம வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றது ஒரு இல்லீகல். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா, யார் யாரெல்லாம் இந்த எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, நீங்க 12th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு நீங்க ஒரு டிப்ளமோ படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா இந்த எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஜினியரிங் போறாங்க அல்லது ஒரு டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் போறாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஹையர் செகண்டரிக்கு ஈக்குவலண்டான ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போறீங்க, நீ இந்தியாவில படிக்கிறாலும் சரி அப்ராட்ல படிக்கிறாலும் சரி, உங்களுக்கு என்ன அப்படின்னம்னா இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எஜுகேஷன் லோன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களோட குவாலிபிகேஷன் 10க்கும் கம்மியா இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னம்னா எஜுகேஷன் லோன் நீங்க அப்ளை பண்ண முடியாது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எஜுகேஷன் லோன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னம்னா எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் ஒர்த்னஸ். ஓகேங்களா? இதுல ஒண்ணும் கிடையாது, உங்களோட சிபில் ஸ்கோர் தான். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு நீங்க ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னம்னா ஒரு 10th முடிச்சிருக்கீங்க 12th முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ அதுக்காக பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா கோ அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கூட ஒரு ஆளை நீங்க இல்ல இந்த லோனுக்காக நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், உங்களோட கூட சேர்த்துக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அந்த கோ அப்ளிகண்ட் யாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு அப்பா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்க அப்பா தான் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கோ அப்ளிகண்ட். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட கோ அப்ளிகண்ட் உங்க அம்மாவை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த கிரெடிட் ஸ்கோர் இந்த சிபில் ஸ்கோர் யாருக்கு பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்பா அம்மாக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்க அப்பா ஒரு லோன் வாங்கியிருக்காரு, அதை சரியா கட்டல அப்படின்னம்னா அவரோட சிபில் ஸ்கோர் ரொம்ப வீக்கா இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னம்னா எந்த பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்க பேரண்டோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னம்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்தெந்த படிப்புக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா, நீங்க இந்தியாக்குள்ளேயே யூஜி படிக்கலாம். தட் இஸ் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு ரெகக்னைஸ்டு காலேஜ்ல படிக்கணும். யூஜிசி அப்ரூவ் பண்ண காலேஜ்ல படிக்கணும். யூஜிசி மீன்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஓகேங்களா? கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண காலேஜ், ஏஐசிடிஇ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? சோ ஐசிஎம்ஆர், மெடிக்கல் கவுன்சில் இவங்களை அப்ரூவ் பண்ண காலேஜ்ல நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா லோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்ரூவலுமே இல்லாம நடக்கக்கூடிய ஒரு சில காலேஜஸ்ல இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ்ல நீங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி நீங்க ஒரு எஜுகேஷன் லோன் வேணும் கேட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னம்னா எஜுகேஷன் லோன் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய காலேஜ் நீங்க சேர்ந்திருக்கக்கூடிய காலேஜ் அப்ரூவ்டான காலேஜா அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னம்னா நீங்க ஏரோநாட்டிக்கல், பைலட் ட்ரைனிங், ஷிப்பிங், நர்சிங் இதுக்கெல்லாம் கூட என்ன பண்றாங்க அப்படின்னம்னா
எஜுகேஷன் லோன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஷிப்பிங், நர்சிங் கவுன்சில், அதுல இருந்து உங்களோட காலேஜ் வந்து அப்ரூவ்டு காலேஜான்றதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ரூவ் இல்லாத காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து கொடுக்கறது இல்லை இந்த பேங்க்குமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட்ல படிக்க போறீங்க அப்படின்னாலும் இதே தான். ஓகேங்களா? நீங்க படிக்கக்கூடிய காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து ரெப்யூட்டடா அல்லது வந்து அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட காலேஜா அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னம்னா அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா என்னதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க, எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? நீங்க வந்து கட்டுற டியூஷன் ஃபீஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு காலேஜ்ல வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த டியூஷன் ஃபீஸுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னம்னா வந்துட்டு எஜுகேஷன் லோன் நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னம்னா உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸுக்கு வாங்கிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ், புக் ஃபீஸ், லெபார்டரி, லைப்ரரி அண்ட் அட்மிஷன் ஃபீஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஃபண்டபிள் காசு அண்ட் டெபாசிட். ஓகேங்களா? இந்த கேட்டகரிக்கு அடியில வர்ற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா கவர்மெண்ட் வந்து லோன் அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இதை தவிர அந்த மிஸ்லனியஸ் ஃபீசஸ், அதர் ஃபீசஸ் சொல்லிட்டு உங்க காலேஜ்ல வந்து போனஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா செக்யூரிட்டி. இப்போ நான் வந்து ஒரு லோன் அமௌண்ட் வந்து வாங்குறேன், அந்த லோனுக்கு வந்து நான் வந்து செக்யூரிட்டி எதுவும் கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா நீங்க வந்து 7.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க லோன் வாங்குனீங்கன்னா நீங்க எந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்க தேவையில்லை. நான் சொல்ற அந்த 7.5 லட்ச ரூபாங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா நீங்க படிக்கக்கூடிய மொத்த கோர்ஸுக்கு உண்டான லோன் அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஏ படிக்க போறீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க வாங்கக்கூடிய லோன் வந்து 7.5 லட்ச ரூபா வரைக்கும் இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்குள்ள ஒரு உட்பிரிவு இருக்கு. நீங்க வந்து ஒரு 4.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னம்னா நீங்க செக்யூரிட்டியும் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு கேரண்டி கையெழுத்து எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க 4.5 லட்ச ரூபால இருந்து 7.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னம்னா செக்யூரிட்டி நீங்க எதுவும் போய் கொடுக்க தேவையில்லை. பட் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கேரண்டி கையெழுத்து வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த 4 வருஷ பீரியட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னம்னா வந்துட்டு 7.5 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொலாட்டரல் செக்யூரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? கொலாட்டரல் செக்யூரிட்டிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு சொத்து மதிப்பு வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து காட்டணும். அந்த சொத்து மதிப்பு கண்டிப்பா என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னம்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டையுமே வந்து கொலாட்டரல் செக்யூரிட்டியா பேங்க்ல எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கான வீடு அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், கொலாட்டரல் செக்யூரிட்டி வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் எனக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாலேயே படிக்க போறீங்க அப்படின்னம்னா நீங்க 30 லட்ச ரூபா வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா லோன் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க ஃபாரின்ல படிக்க போறீங்க அப்படின்னம்னா நீங்க வந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா லோன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பேங்க்குக்கு பேங்க் மாறலாம். நீங்க கொடுக்குற கொலாட்டரல் செக்யூரிட்டியை பொறுத்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதை நீங்க பேங்க்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ரீபேமெண்ட் பீரியட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீபேமெண்ட் பீரியட்ங்கிறது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து எப்போ வந்து இந்த லோனை வந்து நம்ம வந்து திருப்பி செலுத்த போறோம், எவ்வளவு வருஷத்துல திருப்பி செலுத்த போறோம்ன்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரீபேமெண்ட் பீரியட். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா நீங்க வந்து இன்ஜினியரிங்ல அட்மிஷன் போட்டிருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து 4 வருஷம், அதை நம்ம என்ன சொல்றோம்னா கோர்ஸ் பீரியட்னு சொல்றோம். ஓகேங்களா? நீங்க கோர்ஸ் எப்போ முடிக்கிறீங்கன்றது கிடையாது. கோர்ஸ் பீரியடுங்கிறது அந்த கோர்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வந்து யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஇ முடிக்கிறதுக்கு 4 வருஷம். ஓகேங்களா? பிளஸ் 1 இயர் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா அடிஷனலா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க 5 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னம்னா எந்த ஒரு இஎம்ஐயுமே நீங்க வந்து பேங்க் கட்ட தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் எந்த அமௌண்ட்டுமே அந்த டைம் நீங்க கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? இந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்ல நீங்க கட்டி இந்த லோனை வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு அவங்க கொடுக்குற மேக்ஸிமம் பீரியட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னம்னா ஒரு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னம்னா இந்த லோனை வந்து நீங்க கட்டி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாக்குறத பொறுத்த வரைக்கும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா நீங்க எந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ்ல நீங்க வந்து ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? போனஃபைட் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த ஸ்டூடெண்ட் இந்த காலேஜ்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இங்க படிக்கிறாங்கன்ற ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். இயர் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? முதல் வருஷம் உங்களோட கல்வி கட்டணம் எவ்வளவு பிரேக்கப்போட, 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பிரேக்கப் வாங்கணும். இப்போ உங்களோட ஸ்டடிஸ் வந்து 6 வருஷம்னா நீங்க 6 வருஷத்துக்குண்டான பிரேக்கப் வாங்கணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங்ல சீட் எடுத்து வந்திருப்பீங்க. அதோட அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுக்கணும். இப்ப சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்த ஸ்டூடெண்ட் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தா உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா அந்த கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்காது. பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை விட்டுறலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நீங்க கொடுக்கணும். இருந்ததுன்னா நீங்க முதல் பட்டதாரியா இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணும். நீங்க லாஸ்டா வந்து 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிபிகேட்ஸ் வைக்கணும். இல்ல நீங்க வந்து வேற அதர் வேற ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிபிகேட்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட். ஓகேங்களா? இதெல்லாம் எது இல்ல அப்படின்னோம்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் கோ அப்ளிகன்ட். ஓகேங்களா? இப்ப சில ஸ்டூடெண்ட் வந்து 18 வயசுக்கு கம்மியா இருப்பீங்க. ஓகேங்களா? அவங்கள நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னோம்னா மைனர் பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ். உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்க பேரண்டோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்துக்கோங்க. காலேஜ் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும், கோ அப்ளிகன்ட்டுக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இதான் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுறது. இல்ல எதுவும் உங்களுக்கு இல்ல அப்படின்னோம்னா அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இ-சேவை மையத்துல இல்லாட்டி வேற எங்க இதை அப்ளை பண்றதுக்கான அத்தாரிட்டி இருக்கோ அவங்ககிட்ட கேட்டு என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி இதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பார்ட் 2 போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூப்பா. வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ட் 2ல வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்.